ராஜாவின் சிங்காசனம். வெள்ளியினின்று களும்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜா தன்னுடைய தேசத்தை நேர்த்தியாய் ஆளுகை செய்ய வேண்டும். தேசத்தில் உள்ள துன்மார்க்கரை அழித்து போட வேண்டும். நியாயாதிபதிகள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துன்மார்க்கரையும் துர்க்கிரியைகளை செய்கிறவர்களையும் அடக்கி ஒடுக்குகிறார்கள். தீய காரியங்களை செய்பவர்களை மாத்திரமல்ல, தீங்கு செய்ய வேண்டும் என்னும் நோக்கமுடையவர்களையும் அதிகாரிகள் ஒடுக்குகிறார்கள். தங்கள் துர்க்குணத்தினாலும் தீய சுபாவத்தினாலும் ஜனங்களை அச்சுறுத்துகிறவர்கள் தேசத்திலே கொள்ளை நோயைப் போல இருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த நோய் தேசம் எங்கும் பரவும். நியாயாதிபதிகளின் காலத்தில் ராஜாக்கள் இல்லை. ஆகையினால் அவனவன் தன் மனதிற்கு தோன்றினபடியெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டான். ராஜாக்களின் காலத்தில் ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்து ஜனங்களை ஆளுகை செய்தார்கள். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடுவது போல ராஜாக்கள் தேசத்தில் இருந்து துஷ்டரை நீக்கிவிட்டார்கள். தட்டான் வெள்ளியினால் நல்ல உடைமையை செய்யும் போது முதலாவதாக வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கி போடுவார். வெள்ளியை அக்கினியில் உருக்கி அதில் உள்ள களிம்பு நீக்க வேண்டும். அதுபோலவே ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கி போட வேண்டும். அப்போது ராஜாவின் சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். தாவீது ராஜா தன்னுடைய ஆளுகையை பற்றி இவ்வாறு அறிக்கை செய்கிறார். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். சங்கீதம் 101, 1 முதல் 4 வரை. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். சங்கீதம் 101, 5 முதல் 8 வரை. வெள்ளியில் உள்ள களிம்பு நீக்கப்பட்டால்தான் அது சுத்தமான வெள்ளியாக இருக்கும். அதுபோலவே ஒரு ராஜாவை சுற்றிலும் இருக்கும் துன்மார்க்கமான ஆலோசனைக்காரர்கள் அவனை விட்டு நீக்கப்பட்டால்தான் ராஜா நீதியாக ஆட்சி புரிவான்.